கர்நாடக அணைகளில் இருந்து திறக்கப்பட்ட தண்ணீரால் மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு 1,53,000 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. காவிரியில் கரை புரளும் வெள்ளத்தால் கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணை மிக வேகமாக நிரம்பி வருவதால் ஆற்றில் எந்த நேரத்திலும் வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம். எனவே கரையோரத்தில் வசிக்கும் பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. கர்நாடகாவில் 124.80 அடி உயரம் கொண்ட KRS அணையில் 122.95 அடிக்கு நீர் இருப்பு உள்ளது. இரவு நிலவரப்படி நீர்வரத்து வினாடிக்கு 47,293 கன அடியாகவும் நீர் வெளியேற்றம் வினாடிக்கு 35,000 கன அடியாகவும் உள்ளது. இதேபோல் 2,284 அடி உயரம் கொண்ட கபினி அணையில் 2,282 அடிக்கு நீர் இருப்பு உள்ளது. இரவு நிலவரப்படி நீர்வரத்து வினாடிக்கு 22,334 கன அடியாகவும் நீர் வெளியேற்றம் வினாடிக்கு 8,000 கன அடியாகவும் இருக்கிறது. மொத்தமாக இரு அணைகளிலும் இருந்து நேற்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 1,65,000 கன அடி உபரிநீர் வெளியேற்றப்பட்ட நிலையில் இரவு வினாடிக்கு 43,000 கன அடியாக நீர் வெளியேற்றம் குறைக்கப்பட்டது. இருப்பினும் முன்னதாக வெளியேற்றப்பட்ட நீர் தமிழ்நாடு வந்தடைந்ததால் காவிரியில் வெள்ளம் கரை புரள்கிறது. அதன்படி மேட்டூர் அணைக்கு இரவு நிலவரப்படி வினாடிக்கு 1,53,000 கன அடியாக நீர்வரத்து அதிகரித்தது. இதனால் 124 அடி உயரம் கொண்ட அணையின் நீர்மட்டம் 112.27 அடியாக அதிகரித்துள்ளது. ஆடிப்பெருக்கு மற்றும் டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு 8,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. நீர்வரத்தை பொறுத்து நீர் வெளியேற்றம் அதிகரிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீர் திறக்க உத்தரவிட்ட முதலமைச்சருக்கு டெல்டா விவசாயிகள் நன்றி தெரிவித்துள்ளனர். 10 மாதமாக ஏற்கனவே மூடி இருந்த டேம் இன்றைக்கி திறந்து விட்டுருக்கிறது உண்மையில மகிழ்ச்சியாக இருக்குது. இதை வச்சு தான் நாங்கள் சம்பா சாகுபடி பிரமாதமாக செஞ்சு அதிக மகசூல் எடுக்கக்கூடிய உருவாக்கியுள்ள தமிழக முதல்வருக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் பாராட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். வெள்ளநடக்கெல்லாம் கொஞ்சம் அப்படி ஒத்தி வச்சுட்டு குளம் குட்டைகள்லாம் சீக்கிரம் பஸ்ஸில் நிரப்பணும். தான் எங்களுக்கு தண்ணி சடனாலும் அதுலேருந்து மோட்டர் இன்ஜின் போட்டு விவசாயத்தை பயன்படுத்த வசதி சௌகரியமாக இருக்கும். காவிரியில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் 13 மாவட்டங்களின் ஆட்சியர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் இறங்க வேண்டும் என அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அறிவுறுத்தியுள்ளார். இதையடுத்து ஈரோடு, நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஆட்சியர்கள் காவிரி கரையோர பகுதிகளில் நேரில் ஆய்வு மேற்கொண்டு முகாம்களை தயார் நிலையில் வைத்திருக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகங்கள் மற்றும் போலீசார் சார்பில் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. மேட்டூர் அணை மிக வேகமாக நிரம்பி வருவதால் ஆற்றில் எந்த நேரத்திலும் வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம். எனவே கரையோரத்தில் வசிக்கும் பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இதற்கிடையே ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 1,60,000 கன அடி நீர்வரத்து உள்ளது. இதனால் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டு அருவிகளின் பாறை தெரியாத அளவுக்கு தண்ணீர் பெருக்கெடுத்துள்ளது. கரையோர பகுதிகளில் குடியிருப்புகளையும் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.